யாராவது ஒருத்தர் இன்பமான தேன் சொரியும் வாசனை மிக்க மலர் போன்ற செந்திலாண்டவருடைய திருவடி தாமரைகளை ஒரே ஒரு முறை போய் வணங்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மேலான முக்தி இன்பத்தை அடைஞ்சே தீருவாங்க. அதனால அவங்க மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க. இனி ஒரு பிறவி இல்லைங்கிறதால இறப்பை ஏற்படுத்தும் யமனுக்கு பயப்பட மாட்டாங்க. முருகப்பெருமானின் புகழை பாடும் அடியார்களை தவிர வேறு யார் கூடயும் சேர மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே ஏற்படாது. எந்த சூழல்லையும் செந்திலாண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க. கொள்ளார் பவப்பிணி கூற்றுக்கு அஞ்சார் அன்பர் கூட்டமல்லால் நல்லார் பிணியின் நலிவுபடார் தெய்வம் நாளும் மற்றொன்று உள்ளார் முருகன் செந்தூர் பிரியாதவன் உன் கமலக் கள்ளார் விரைமலர் தண்டையந்தாள் தொழக்கற்றவரே. திருச்செந்தில் கலம்பகத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்து இலக்கணக்குத்து சாமிநாத தேசிகர் நமக்கு அருளி செய்கிறார். இதை விட ஒரு சிறந்த பேர் வேற என்ன இருக்க முடியும்? நாமளும் உடனே போய் செந்திலாண்டவர் திருவடிகளை வணங்கி அவர் அருளால எல்லா நலன்களையும் பெறுவோம்.